ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பீஃபில் பார்பிக்யூ வீட்டில் ரெடி பண்ணோம். ஹோட்டலை விட டேஸ்ட் அருமையாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ரெசிபி தான், எப்படி பண்ணுங்கிற பாருங்கள். நம்ம மதுரை அண்ணா நகர் யானை குழாய் அங்கே இருக்க அன்னை பாத்திமா பிராயர்ஸ் அண்ட் பீஃப் ஸ்டாலில் தான் பீஃப் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி கொழுப்பு கறியாக வந்திருக்கு, வாங்கிட்டு போங்க ஜி அப்படின்னாரு. கொழுப்பு கறியில் அந்த பார்பிக்யூ போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கறியை தனியாக கொழுப்பை தனியாக பிரிச்சிட்டோம், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பீஃப்னால் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ண போகிறனால கறியை ஒரு வேக்காடு கொடுத்துலான்னு சொல்லி கறிக்கு லேசாக உப்பை போட்டு தண்ணி கொஞ்சம் நான் ஜாஸ்தி ஊற்றிட்டேன். இவ்வளோ தண்ணி ஊற்றாதீங்க, சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கொழுப்பையும் கொஞ்சம் போட்டு வேக வச்சிங்கன்னா வேக்காடு சூப்பராக வந்துடும். குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 2 விசில் போதும், பீஃப்னால 4 விசில் விட்டுருக்கோம். நீங்கள் விறகு அடுப்புலையோ அடுப்பு கறி போட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த வேக வைக்கணும் தேவையில்லை, அப்படி பச்சையாகவே கறியை போடலாம் மசாலா தடவி. இது நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ண போகிறனால ஒரு வேக்காடு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொழுப்பையும் தனியாக வேக வைக்காமல் லைட்டாக உப்பு பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பீஃபுக்கு தேவையான மசாலா போடணும். 3 ஸ்பூன் தயிர் ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் மிளகாப் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பரு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு லேசாக லெமனை புழிஞ்சு விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு மறந்துட்டேன், கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன், அது லாஸ்ட்டில் போடுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுருக்கேன். காரம் மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், காரம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பரட்டி ஒரு 1/2 ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஊற வச்சுட்டு லேசாக அந்த மேலே தடவுறதுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். கொழுப்பு கறி, அப்புறம் குடமிளகாய், வெங்காயம், தக்காளி, அது மாதிரி காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒன்றா லேயர் போட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சு சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடியாக வந்துடுவாப்பில். கேஸ் ஸ்டவ்வுக்கு இதுக்கு நம்ம ஹீட் ஆகிறதுக்காக தனியாக ஒரு கம்பி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, ரேட் 180 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து அந்த கேஸ் ஸ்டவ் மேலே அதை வச்சு அப்படியே அந்த பார்பிக்யூ போட்டு அந்த கொழுப்பு மெல்ட் ஆக பாருங்கள், தீ நல்லா எரிய ஆரம்பிக்கிறது. லேசாக பட்டரை தடவை அப்படியே திருப்பி போட்டோம்னா சூப்பராக பார்பிக்யூ வந்துடும். ஆக்சுவலி பார்பிக்யூனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விறகடுப்பில் சுடுறதுக்கு பேர் தான் பார்பிக்யூ. அந்த ஸ்டஃப்பு அந்த ஸ்மெல் அந்த கறி ஸ்மெல் வரணும், கருகின ஸ்மெல் வரணும். அது நம்ம சாப்பிட்டுட்டு ஏப்ப போடும்போது அந்த ஸ்மெல் நல்லா தெரியும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் அது பார்பிக்யூ. வேக வச்சதையும் நம்ம திருப்படியும் தீயில் சுட்டு எடுக்கிறோம், அது பார்பிக்யூ ரெடியாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டஃப் ஸ்மெல் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதாவது கறி வெந்துருச்சு அப்படிங்கிறத கருகின மாதிரி ஸ்மெல் அடிக்கும்போது கறி மேலாப்பில் தான் கருகின மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ளேலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த கறியை அப்படியே ஒரு தட்டில் சர்வ் பண்ணி நம்ம அப்படியே ஒரு பீஸாக எடுத்து அந்த கொழுப்பு எடுத்து வாய்க்கில் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொழுப்புலாம் அப்படியே மாவாக கரைஞ்சிச்சு. நிறையா கொழுப்பு சாப்பிடாதீங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கவங்க கொழுப்பு சாப்பிடலாம். வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட்லாம் கொழுப்பு சாப்பிடாதீங்க. கொழுப்பை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கறி எடுத்து சாப்பிட்டேன், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.